ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த காலத்துல மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு நீங்க மேப்ல பாத்துக்கிறீங்க. அப்ப மஸ்ஜிதுல் ஹராம் சவுதி அரேபியாவுல இருந்து இஸ்ரேல் நாடு வரைக்கும் பல நாடுகள் வேற இடையில குறிக்கிறது. இவ்வளவையும் கடந்து இவ்வளவு தொலைவுக்கு ஒரு இரவில் போக முடியுமான்னு கேட்டா அதுவும் தான் போக முடியாது. மனுலகத்துக்கு போக முடியாதுன்னு எப்படி அது முடியாதோ அந்த நேரத்தில் போவதற்கு சாத்தியமே கிடையாது. நம்ம நிலையிலிருந்து பார்த்தால் சாத்தியம் கிடையாது. ஆனா இதை செஞ்சது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா முகமது எப்படி சிறந்தவர் தெரியுமான்னு கூட அந்த வசனத்துல அல்லாஹ் கேட்கல. அவரை அழைத்து சென்ற இறைவன் தூயவன் சுப்ஹான்றான். சுப்ஹான்டா என்ன? எந்த பலவீனமும் இல்லாதவன் அர்த்தம். சுப்ஹான் சொன்னா எல்லா விதமான பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவன் நான், எனக்கு முடியும், நான் ஒரு இரவு இங்கிருந்து கொண்டு போயிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவதில் இருந்து இது எங்க அறிவுக்கு ஏத்துக்கிறேன் ஆர்கியூமெண்ட் பண்ணாங்கன்னா இதுக்கு நிக்காது. இதுவும் ஏத்துக்கிறாரு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டாங்க, நம்ம நம்பணும். ஏன்னா இறைவனுக்கு அதெல்லாம் முடியும். இன்னும் சொல்லுவதாக இருந்தால் இந்த மேராஜ் இந்த விண்ணுலக பயணத்தை எல்லாம் விட அதிசயங்களை ஒவ்வொரு வினாடி நேரமும் நாம இன்னைக்கு பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு வினாடி நேரமும் நம்ம அவ்வளவு வேண்டியதில்லை. நம்ம வானவர்கள் இங்க வர்றாங்கன்னு நம்ம நம்புறோம். இருக்கு குர்ஆன்லயே அப்படி இருக்கிறது. வானவர்களுடைய பயண வேகத்தை பற்றி குர்ஆனும் சொல்லுகிறது. தாருஜுல் மலாயிகத்து ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா, 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் வானவர்கள் இங்கிருந்து மேல போறாங்க. வானவர்கள் வந்துட்டு போற வேகம் எவ்வளவுன்னு கேட்டா 50,000 வருஷத்தினுடைய வேகம். ஒரு நாள் ஒரு நாள்ல வந்துட்டு போறாங்கன்னு சொன்னா அந்த ஒரு நாள் எவ்வளவு பெரிய நாள் என்று கேட்டால் உங்களுடைய நாட்களை போல 50,000 வருடத்திற்கு நிகரான ஒரு நாளில் வானவர்கள் மேலேறி செல்கிறார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. மஆரிஜ்னு அதுக்கு பேரு. அந்த சூரத்துல் மஆரிஜ்ங்கிறதுல அந்த வசனங்கள் வருது. அப்ப அந்த வானவர்கள் எப்படி வேகமா 50,000 வருஷத்துக்கு வேகமா வாஸ்தா அந்த விண்ணுலகத்துக்கு போக முடியுதோ அந்த செட்டிங் எல்லாம் பண்ணியிருக்கிறானோ அதே மாதிரி வானவர்கள் அழைத்து செல்லப்பட்டு நபிகள் நாயகம் போனதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது. அதை விட நம்ம இருக்கிற இந்த பூமி, இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த சூரியன் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வேகமா பறந்து கொண்டிருக்கிற விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தோம்னா அதுவே அற்புதம் தான். அதுவே நம்ம அறிவுக்கு ஏத்துக்கிற முடியாது. ஆனா அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அற்புதங்களை நம்ம கவனித்து என்ன செய்யணும்னு கேட்டா அல்லாஹ் இதை ஒருவருக்கு செய்து காட்டான நம்ம தான் வேணும். இறைவன் இதை செய்யறான். ஆகு என்றால் ஆகக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற ஒருவனுக்கு இது கஷ்டம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ரிலேட்டிவிட்டி தியரிங்கிற அந்த ஐன்ஸ்டீனுடைய அந்த தத்துவம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதெல்லாம் ரொம்ப சர்ப்பமாகி போயிடுச்சு. ஏன்னா இந்த உலகத்துலதான் நேரம் நாட்கள் எல்லாம் நடக்குமே தவிர ஒளி வேகத்துல ஒருத்தன் பயணம் செஞ்சான்னு சொன்னா அவனுக்கு எதுவுமே கலக்காது. ஒளி வேகத்துல போனான்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்யாது, நாட்களோ வருடங்களோ மாதங்களோ அவனுக்கு கடக்காது. அந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்கலாம். இங்க இருந்து ஒருத்தன் ஒளி வேகத்துல போறான், 50 வருஷத்துக்கு பிறகு போயிட்டு திரும்பி வர்றான், அதே வேகத்துல போயிட்டு அதே வேகத்துல திரும்பி வர்றான். நம்ம வயசுலாம் 50 வயசு ஏறி போயிருக்கும் எல்லாருக்குமே. அவன் போன மாதிரியே வருவான். அதான் அந்த தத்துவங்கள் வருங்களா. அந்த வேகம் அதிகரிக்க அந்த காலம் சூழ்நிலை நாள் இரவு போல ஒண்ணு கிடையாது. அப்படியான ஒரு விஷயம் அது. ரிலேட்டிவிட்டி தியரியை எளிமையான விளக்கையா தெரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அங்க வேகமா அதுக்கு என்ன பாஸ்ட்ல எல்லாம் கூட்டிட்டு போனானோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன வேகத்துல எல்லாம் கூட்டிட்டு போனானோ ஒளியை மிஞ்சிற வேகத்துல கூட்டிட்டு போயிருந்தான்னு சொன்னா கண்டிப்பா ஒரு இரவுல போயிட்டு வந்தால் இங்க ஒண்ணு மாற்றமே நடந்திருக்காது. அங்க லட்சோபலட்சம் வருஷத்துக்கு நடக்கிற காரியங்களும் நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் இங்க இருந்து சேரும்போது ஒரு வினாடி தான் கழிஞ்சிருக்கும். ஆனா அவர் அங்க கடந்த பிறகு லட்சோபலட்சம் ஆண்டுகள் நடக்கக்கூடிய அம்புட்டு வேலையும் பார்த்துட்டு இங்க இறங்கினாருன்னு சொன்னா பூமியில் எவ்வளவு கடந்திருக்கும் கேட்டா 5 நிமிஷம் தான் கடந்திருக்கும். இது இன்னைக்கு ஆச்சரியகரமான விஷயமே கிடையாது. இது அந்த தத்துவங்களை அந்த சார்பியல் அதுக்கு பேரு. அதை பற்றி தெரிஞ்சவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அதனால அறிவு ரீதியாக சாத்தியம் எல்லாம் பார்க்க தேவையில்லை. சாத்தியம் தான். இறைவனுக்கு இன்னும் சாத்தியம். ஒளி வேகத்துல போனால் சாத்தியம் நீங்க ஒத்துக்கலாம். இறைவனுக்கு ஒளி வேகத்துல தன்னுடைய தூதரை கூட்டிட்டு போக முடியாதா? இறைவனு கூட்டிட்டு போக முடியும். அதனால அதுல குழப்பம் வர வேண்டிய தேவையில்லை. அடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டா இப்ப இந்த பனி இஸ்ராயீல்ங்கிற சூறாவுல இவ்வளவுதானே இருக்குது. அறிவுக்கு ஏத்துக்கிறதாங்கிறதுக்கு வச்சிருவோம். பனி இஸ்ராயீல்ங்கிற அத்தியாயத்துல என்ன இருக்குன்னு கேட்டா மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தான் இருக்குது. ஜெருசலம் வரைக்கும் பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, கொண்டு போனாங்கிற விஷயம் இருக்குது. அவ்வளவுதானான்னு கேட்டீங்கன்னா 53வது அத்தியாயத்துல சூரத்து நஜ்முன்னு அதுக்கு பேர். ஒன் நஜ்மின்னு ஆரம்பிக்கும் இல்லையா, நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரம் என்ற ஒன் நஜ்மி என்ற சூறாவுல இந்த மேராஜ் பயணத்தை பற்றி இன்னும் அழகான முறையில்
அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல தொகுப்பாதான் இருக்காதே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இங்க இருந்து விண்ணுலகத்துக்கு போனாங்க, இந்த பைத்துல் முகத்தஸோட அவங்களுடைய பயணம் நிக்கல, அதையும் தாண்டி போனார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுல வந்து சூரத்துல் நஜ்ம்ல அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, ஓன் நஜ்மி இதா ஹவா, அதுல சத்தியம் பண்றான், நட்சத்திரத்துக்கு சத்தியமாக மா வல்ல சாஹிபுக்குமாகவா, உங்களுடைய தோழர் தான் முகமது. மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தோழர் முகமது இருக்கிறாரா, அவர் வழிகட்டு போய்விடவில்லை, அவர் திசை மாறி போயிடவில்லை. எதுக்கு இது அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நபின்னு சொல்வதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை பெற்றிருந்தாங்க. நபின்னு சொல்றதுக்கு முன்னாடி கெட்டவங்க அறியப்படல, நேர்மையாளர், பொய் சொல்லாதவர், எந்த உலக ஆதாயத்தையும் நம்மள்ட்ட எதிர்பார்க்காதவர், சுத்தமானவர் என்றெல்லாம் நம்பி இருந்தாங்க. அவங்க வந்து இறை தூதர்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வை சந்தேகிக்க இல்லை அவர்களால. இவர் பொய் சொல்ல மாட்டாரு, இறை தூதர்னு சொல்றாருன்னா இவர் பொய் சொல்லவே மாட்டார். இவரை நம்ம நேற்று முந்தான பாக்குறோம், 40 வருஷம் பாக்குறோம். இவரை 40 வருஷமா இவரோட நம்ம வந்து வாழ்ந்திருக்கோம். அதனால இவர் வந்து நான் இறைவன் எனக்கு வந்தான், இறைவன் செய்தி வந்துலாம் பொய்லாம் சொல்ல மாட்டார். ஆனா என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, ஏதோ சைத்தான் வந்து நான் தான் இறை தூதர் மனக்கு வானவர்னு சொல்லி இவரை ஏமாத்தி இருக்கிறான். அதுலதான் ஏமாந்து போய் சொல்றாரு, இவர் திட்டமிட்டு போய் சொல்லல. அப்ப கூட அவங்க நம்பிக்கை என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளான் பண்ணி வானவர் என்ற வந்து செய்தி சொன்னாரு என்றெல்லாம் இட்டு கட்டக்கூடியவர் கிடையாது. அது உறுதியா அந்த மக்களுக்கு தெரியும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தானே சொல்லி காட்டினாங்க, ஏன்பா பக்கத்தில் அபிஸ்து ஃபீக்கும் உம்ர மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன், இதற்கு முன்னால் பல வருடங்கள் உங்களோட நான் வாழ்ந்திருக்கிறேனே, அதை பற்றி சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று கேளுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் அப்படி கேட்டாங்க போய். அதனால அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நம்பிக்கை வச்சாங்கன்னு கேட்டா, முகம்மது பொய் சொல்ல மாட்டாரு, உண்மையாளர் தான் அவரு. ஆனா அவர் என்னமோ ஒரு சைத்தாங்கோளாறுல மாட்டிக்கிட்டு ஏதோ வான வருமலக்கு ஜிப்ரீல் என்னமோ உளர்றாரு, அவர் வந்து ஏதோ சைத்தான்ட்ட ஏமாந்துட்டார், வழி தவறி போயிட்டாரே தவிர அவர் பிளான் பண்ணிக்கிட்டுலாம் போய் சொல்லல. என்னமோ ஒரு பார்த்து சைத்தான் வந்து நான் தான் ஜிப்ரீல்னு சொல்லியிருப்பான், அதை வந்து நம்பிட்டாரு, நம்பிக்கிட்டு நம்மகிட்ட வந்து விடுறாரு தவிர பிளான் பண்ணி அவர் போய் சொல்லல. அவருக்கு என்னமோ ஏதோ நம்ம பயந்துட்டாரு, வழி தவறி போயிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் எல்லாம் பதில் ஆரம்பிக்கிறான், மா வல்ல சாஹிபுக்கும், உங்களுடைய தோழர் வழி தவறி போகவில்லை, கவா திசை மாறி, நீங்க திசையெல்லாம் மாறலப்பா, அவர் கரெக்டா தான் இறை தூதர்னு தன்னை சொல்றாரு, உண்மையில அது என்னுடைய செய்தி தான் அப்படின்னு முதல்ல அந்த எண்ணத்தை எல்லாம் மறுக்கிறான். மறுத்துட்டு வமா யன்திகு அனில் ஹவா, இவர் மனோ இச்சைப்படி எதுவும் பேசுவதில்லை. இவரா மனோ இச்சைப்படி இட்டுக்கட்டுதா பேசுறாரான்னு கேட்டா அதுவும் பேசுவதில்லை. இன்ஹுவ இல்லா வஹீயுஹா, அறிவிக்கப்படுகிற செய்தியை தவிர வேறு இல்லை. அவர் பேசுறதெல்லாம் என்னால் அறிவிக்கப்படுற வஹியை தான் பேசுகிறார் இப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அங்கதான் பாயிண்ட் வருது. அல்லமஹு ஷதீதுல் குவா, இந்த செய்திகளை எல்லாம் வலிமை மிக்க ஒருவர் தான் இவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜிப்ரீல் அல்லாஹ் சொல்றான், அல்லமஹு இவருக்கு வந்து முகமதுக்கு கற்றுத் தருகிறார். ஷதீதுல் குவா, அவர் வந்து ரொம்ப வலிமை மிக்கவர் தான் கற்றுத் தர்றாரு. ரூமிர்ரத்தின் தகுதி உடையவர் அவர் தான் நினைஞ்சாரு கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் சந்திச்சாங்கல்ல இந்த ஹிராவுல, ஹதீஸ்கள் எல்லாம் வருதுல, அத குர்ஆனும் சொல்லுகிறது. எப்படி சந்திச்சாரு, அவர் வந்து அடிவானத்துல அவர் தென்பட்டார், ஓஹில் உஃபுகில் அலா, மேல் அடிவானத்துல மேற்பகுதியில அவர் தென்பட்டாரு, நெருங்கி வந்தாரு, மேலும் நெருங்கி வந்தாரு. ஜிப்ரீல் வந்து நபிகள் நாயகத்தை நெருங்குறாங்க, நெருங்கி வந்தாங்க. எந்த அளவுக்கு நெருங்கினாங்கன்னு கேட்டா, அந்த வில்லுடைய அந்த ரெண்டு வளைவு இருக்கும்ல, அந்த ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அந்த அளவுக்கு. வில்லுடைய ரெண்டு வளைவு இருக்குமோ, ஒரு வில்லுனா வளைஞ்சிருக்குமோ, இப்படி இந்த வளைவுக்கு இந்த வளைவுக்கு இடையில என்ன இடைவெளி இருக்குமோ அவ்வளவு கிட்டத்தில், ரொம்ப கிட்டத்தில் சொல்வதற்கு அந்த வார்த்தை அரபில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வில்லினுடைய இரு முனைகள் அளவுக்கு நெருங்கி வந்தார் நபிகள் நாயகம் இருந்தாங்கன்னு கேட்டா மைக்கு கிட்ட ஒரு வந்துட்டார்னு அர்த்தம். அங்கிருந்து ஜிப்ரீல் ரொம்ப தூரத்துல வச்சு பார்த்துக்கலாம், மிரண்டு போய் செய்தான் நினைக்காதப்பா, அவர் அங்க பார்த்தாரு. அங்க பார்த்த ஜிப்ரீல வந்து அங்க வந்து இன்னும் வந்து இன்னும் வந்து இன்னும் வந்து இன்னும் பார்த்தாரு. இவ்வளவு கிட்டத்தில் நினைச்சாரு பார்த்தாரு அப்படின்னு நபிகள் நாயகம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவரை கண்ணுக்கு கண்ணாத்தான் பார்த்தார்கள் என்று இதை சொல்லி ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, அறிவிக்க வேண்டிய செய்திகள் எல்லாம் தனது அடியாருக்கு அறிவித்தான்னு வந்துருது. அதுக்கப்புறம் அல்லாஹ் கேட்கிறான் தொடர்ந்து, அபத்து மாரூனஹு அலாமா யரா, அவர் பார்த்த விஷயத்திலேயா நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள்? அவர் பார்த்தாருன்னு சொல்றாரு, ஜிப்ரீல பார்த்தேன், அதுலயாப்பா நீங்க சந்தேகப்படுறீங்க
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கவுண்டர் கொடுக்குறான் அல்லாஹ். உலகது ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா, இன்னொரு தடவையும் இவரை அவர் பார்த்திருக்கிறார். இங்கதான் பாயிண்ட் வருது. ஜிப்ரீலை பார்த்ததை அவர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க.